ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ராதே கிருஷ்ணா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோகுலத்தில் இருக்கிற கிருஷ்ணரை. இன்றைக்கி ஏன்னா கோகுலாஷ்டமி இல்லையா, அதனால் நம்ம கிருஷ்ணரை பார்க்கலாம் கோகுலத்துக்குள்ளே. இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா 5000 வருஷம் பழமையான தூண்களாங்க. இது ரொம்பவே அழகாக இருக்குது இல்லையா, பார்த்திங்கனாவே தெரியும். இந்த இடம் பார்த்திங்கன்னா யசோதம்மா தயிர் கடைஞ்ச இடமா இது. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா தாயாரோடு இருக்கிறாங்க. அம்மா, அப்பா, அப்புறம் பலராமனோடைய இருக்கிற இடம் அங்கே காட்சி கொடுக்குறாங்க. இந்த தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக செதுக்கி செதுக்கி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் இங்கே பார்க்கணும். கிருஷ்ணருடைய அருளை எல்லாருமே பெறணும்னு வேண்டிக்கிறேன். இங்கே ஒரு சம்பவம் என்னன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு வாட்டி சிவபெருமான் கிருஷ்ணரை பார்க்க வந்தாராம். ஆனால் அசுரர்கள்லாம் கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும் இல்லையா, எப்போ பாரு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த சமயம் யசோதம்மா என்ன நினச்சாங்கன்னா, இவரும் அசுரரோ அப்படின்னு நினச்சி, ஏன்னா இவர் கழுத்துலலாம் பாம்பு, சூலம் அதெல்லாம் வச்சிட்ருக்காங்க இல்லையா, அதை பார்த்து பயந்துட்டுருக்காங்க. அப்போது யசோதம்மா ரொம்ப பயந்துட்டு கிருஷ்ணரை காட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 நாள் பார்த்திங்கன்னா சிவபெருமான் இங்கேயே தவம் பண்ணியிருக்காரு. பாகவதத்தில் பார்த்திங்க அப்படின்னா, வைஷ்ணவ நாம் யதா சம்போ அப்படின்னு சொல்கிறது, அதாவது வைஷ்ணவர்களினே சிவபெருமான் சிறந்த பக்தர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பக்தர் சிவபெருமான். அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரை காட்டவே மாட்றாங்க. அப்போது கிருஷ்ணருக்கு சிவபெருமான் பார்க்கணுன்ற ஒரு உணர்வு இருக்குது. அப்போ கிருஷ்ணரை அதாவது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சந்திரனை பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறார். சந்திரனை எப்படிடா பகலில் பார்க்க முடியும் அப்படின்னும் போது, வெளியில் ஒருத்தர் ஜடாமுடியோடு தவம் பண்ணுறாரு, அவரை போய் நான் பார்க்கணும் அப்படின்னும் போது, அம்மா பயந்துக்கிட்டே ஒரு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் காட்டுறாங்க சிவபெருமானை. கிருஷ்ணரும் பார்த்திங்கன்னா அவரை பார்க்குறாரு. சிவபெருமானும் கிருஷ்ணரை பார்த்துட்டு இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு சிவதாண்டவம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சிவபெருமானுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே போயிட்டு வாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன்.